ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து வறுத்தரைச்ச மட்டன் குழம்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஃபீவர், கோல்டு அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த குழம்பை நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஃபீவர் வந்து சரியானவங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கிடச்சிரும். கோல்டு இருக்கவங்களுக்கும் மிளகெல்லாம் வச்சு அரைக்கிறதுனால சீக்கிரமாக சரியாயிடும். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் வைக்கும் போது வீடே ஃபுல்லாக வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் போட்டு அந்த மட்டனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கட்டியான புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. 30 நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து இதை செய்ய போகிறோம். இப்போ நல்லா இதை கலந்தாச்சு. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் 30 நிமிஷத்துக்கு. அது நல்லா மேரினேட் ஆகும்போது நம்ம இப்போது மசாலா ஒன்று வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு தனியா சேர்த்துக்கோங்க, மல்லி விதை. அடுத்தது 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன பீஸ் பட்டை, இந்த மாதிரி ஒரு 6 கிராம்பு, 3 ஏலக்காய், கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் காரத்துக்கு. இதில் காரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச மிளகாவும் மிளகுமே நல்ல காரம் வந்து கொடுக்கும். இது வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால காரம் வந்து நான் அளவாக தான் போட்டிருக்கேன். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க மிளகு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா இதை கருகாமல் வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதை தனியாக எடுத்து நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா சூடு போன பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்தரைச்ச மசாலா பேஸ்ட் வந்து ரெடி. மட்டனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ குக்கரில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா எண்ணெய் வந்து 3 டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயத்தில். நம்ம ஏற்கனவே மட்டன் வந்து மேரினேட் பண்ணும் போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். அடுத்தது வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இதை வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம ஊற வச்சுருக்க இந்த மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறிடுச்சு. மட்டன் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா மட்டன் கொஞ்சம் நல்லா வந்து வதங்கிடும். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணியும் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா மட்டனோட கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா மசாலா கலந்த பிறகு இந்த மட்டன் வந்து கொஞ்சமாக கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஊற வைக்கும் போது உப்பு சேர்த்தேன், ஆனால் எனக்கு பத்தலை. அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம்.
நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா மிக்ஸி ஜார், அதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு இப்போ இந்த மட்டனில் இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வேணும், குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு கூடவே வந்து இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கு இந்த குழம்புக்கு. இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும். 1 நிமிஷம் கொதிக்கும் போது இந்த மாதிரி கொதி வரும்போது குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்து விடுறேன். என்னோடய ப்ரெஷர் குக்கருக்கு 3 விசிலில் இது வந்து வெந்துடும். இப்போது 3ஆவது விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா வரும். இது வந்து ரைஸோட, அதுக்கப்புறம் சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்து கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், வறுத்தரைச்ச மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபீவர் வந்தவங்களுக்கு, கோல்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக எல்லாமே சரியாயிடும். நல்ல ஸ்ட்ரென்த்தோ கிடச்சிரும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பார்க்கும்போது எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.